ஃப்ரெண்ட்ஸ். பூட்டிய கிரில்லுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை, முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு, நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார். அவர் கையில் இந்த சீட்டை பார்த்தார். ஆனந்த், நம்பர் 8, யோகானந்தம் நகர். ஆமாம், இதுதான். நான் தான் ஆனந்த். நீங்க என்ன வேணும்? அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார். நான் உங்க அப்பாவோட நண்பன், காரைக்கால்லேருந்து வரேன். உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. பெரியவர் ரெக்ஸின் பை ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார். வாங்கி பார்த்த ஆனந்த், அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை படித்தான். அதில், அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம். கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன், ரொம்ப கஷ்ட ஜீவனம். இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான். விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும். விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை, விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம். சென்னை அவருக்கு புதிது. நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது. செய்வாய் என்று நம்புகிறேன். மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள். பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும். உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி. ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான். வாங்க சார், உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். தயங்கியபடியே உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார். சாப்பிட்டீங்களா? இல்லை, வழியில் 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். பஸ் லேட்டு. காலையில் காரைக்காலில் கிளம்பினா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்கள் அப்பா சொன்னார். பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் என்ன, பரவாயில்ல. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த். தோசை மாவு இருந்தது. 4 தோசை சுட்டு மிளகாய்ப்பொடி, எண்ணெய், தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான். சாப்பிடுங்க, இதோ வர்றேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான். திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி. சொல்லுங்க, என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான். பையனின் போட்டோ இருந்தது. 22 வயதில் அழகாக பதவிசாக இருந்தான் பையன். ஆனந்துக்கு கண்கள் கலங்கின. முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி. இவனுக்கு முன்னால் பிறந்த 4-5 பேரும் சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டாங்க. இவன் தான் தங்கினா. மகேஷ்னு பேரு. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பொறுப்பான பிள்ளை. ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடித்தான். வேலை கிடச்சிட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும்னு வாய்க்கு வாய் சொல்லுவான். வேலையும் கிடச்சிது. என்னையோ மனைவியோ நிற்க வச்சு நமஸ்காரம் செஞ்சுட்டு மெட்ராஸ் கிளம்பினான். பஸ் ஸ்டாண்ட் போக ரோடு கிராஸ் செய்கிறப்ப வேகமாக வந்த டிராவல் மேன் மோதி ஸ்பாட்லேயே மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி. பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த். அவராகவே தொடர்ந்தார். அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டீடு தர ஒத்துக்கிட்டாரு. முதல்ல அந்த வாங்க மனசு ஒத்துக்கலை. பிள்ளையை பறி கொடுத்துட்டு அந்த பணத்தில் சாப்பிடதான்னு வெறுப்பாக இருந்தது. உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினாரு. எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது. என் மனைவி ஏற்கனவே நோயாளி. பிள்ளை போன துக்கத்தில் படுத்த படுக்கையாயிட்டா. எங்களை பகவான் அழைச்சிக்கிற வர சாப்பிட்டு தொலைக்கணுமே. அதனாலே கடைசியாக நஷ்டீடு வாங்கிக்க சம்மதிச்சேன். உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு இங்கே அனுப்பி வச்சாரு. என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தாரு. செய்கிறேன், கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையணையும் கொடுத்தான். மறுநாள் காலை காபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குளித்து குளித்து விட்டு வந்தான். அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர். இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே, அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்காம். நுங்கம்பாக்கம் பக்கம்தான். நான் கூட வந்து செஞ்சு தரேன். வழியில் ஹோட்டலில் டிஃபனை முடித்து டிராவல் ஆஃபீஸ் வந்தனர். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மதியானமாகிவிட்டது. ரொம்ப நன்றிப்பா, எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். இப்போ பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம். என் மனைவி தனியாக இருக்கா, துணைக்கு ஆள் இல்லை. நானே பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் மருத்துவம் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான். கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றி விட்டான். டிக்கெட் வாங்க என்று 500 ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான். ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான். ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ, வழியில் சாப்பிட்டுக்கோங்க என்று டிஃபன் பொட்டலம், தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான். அவர் நெகிழ்ந்தார். என்னால் உனக்கு ரொம்ப சிரமப்பா. லீவு வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்க. ஊருக்கு போனதும் முதல் வேலையை உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும். ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த். ஒரு விஷயம் சார், நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை. ராமசாமி திடுக்கிட்டார். என்னப்பா சொல்கிறார்? ஆமாம், நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க. நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்கணும். அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ராமசாமிக்கு குப்பன வியர்த்தது. அடடா, தப்பு செஞ்சுட்டேனே, ரொம்ப ரொம்ப சாரிப்பா. நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாமே. அனாவசியமாக எதுக்கு எனக்காக மெனக்கிட்டு? அவரை தடுத்தான் ஆனந்த். நீங்கள் வந்தது ராத்திரி 10:30 மணிக்கு. மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே எங்கள் அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு. அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதில் எனக்கு மனசு சங்கடமாக போயிட்டது. அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன். நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர், அதான் அந்த ஆனந்தோட அப்பா, ரொம்பவே வருத்தப்பட்டார். அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன்.
ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி. அவர் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம். வர 1 வாரம் ஆகுமா. அப்போ தான் முடிவு செஞ்சேன், நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செய்திடலாம்னு. எந்த ஆனதுன்னா என்ன சார், நஷ்ட ஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதி என் மனசில் நிறைஞ்சிருக்கு. அது போதும் சார். டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏறி எழுந்தான் ஆனந்த். அவன் கைகளை பற்றி கண்ணில் ஊற்றி கொண்டார் ராமசாமி. அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது. நல்லா இருப்பா, நல்லா இரு, வேற என்ன சொல்லுது. 15 வருடங்களுக்கு முன் செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான். அப்பா, நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன். என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே. யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்தால் அவன் நண்பருக்கு உதவி செஞ்சுருக்கேன் அப்பா. உங்களுக்கு திருப்தி தானே. கனத்த மனத்துடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த்.